ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி மனசை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு சில பயிற்சிகளை சொல்கிறேன். பூர்ணமாக மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க சின்ன சின்ன பயிற்சிகளை மேற்கொண்டால் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு மனசை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பழக்கம் வந்துடும். ஒரு சின்ன கதையோடு ஆரம்பிக்கலாமா? ரமண மகரிஷி ஒரு நாள் பிக்ஷை எடுக்க ஊருக்குள்ளே போனாராம். அப்போ அவருக்கு பழைய சோறு மட்டும்தான் கிடச்சிச்சான். அப்போது கொண்டு வந்துட்டு அவர் நினச்சாராம், இதில் உப்பு போட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்குமே அப்படின்ட்டு அவர் மனசு நினச்சிச்சான். உடனே மனசை கண்ட்ரோல் பண்ணாராம். இன்றைக்கி மனசு உப்பு போட்டு கேட்கும், நாளைக்கு என்ன கேட்கும், ஒரு காய்கறி கேட்கும். இப்படியே போயிட்டே இருந்தால் ஒன்றொன்னா கேட்கும். இந்த அகண்ட ஆசை தான் அழிவுக்கு காரணம் அப்படின்னு அவர் யோசித்தாராம். அதனால் இந்த அலைப்பாயும் மனசை முதல் ஆசை வரும்போதே கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு ரமண மகரிஷி நமக்கு சொல்கிறார். ஸோ சின்ன சின்ன ஆசைகள் வரும்போது முடிஞ்ச அளவு நமக்கு அது தேவையான்னு நம்ம யோசிக்கலாம். யோசிச்சுட்டு கண்ட்ரோல் பண்ண பழகிக்கலாம். அடுத்தது, மற்றவங்க மகிழ்ச்சியாக ஒரு செய்தியை சொல்லும்போது நம்மளும் அவங்களோட சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கிறது நல்லது. அதை விட்டுட்டு நமக்கு அது மாதிரி கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு பொறாமப்படக்கூடாது. இன்றைக்கி இது கிடைக்கலனா நாளைக்கு நல்ல செய்தியை இறைவன் நமக்கு தருவான் அப்படின்னு நம்ம நம்பிக்கையோடு இருக்கணும். இப்படி இருந்தால் மனசில் அமைதி உண்டாகும். மாறா குறுகிய மனசோடு இருந்தோம்னா சோர்வு, கவலை இதெல்லாம் தான் நமக்கு வரும். அடுத்தது, தீயவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட நட்பு நம்ம வச்சுக்கக்கூடாது. ஏன்னா அந்த பழக்கம் நம்மையும் தொத்திக்கொள்ளும். மாறா அவர்களுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணலாம். அடுத்தது, யாராவது நமக்கு தெரிஞ்சவங்க துன்பப்படுகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சால் முடிஞ்ச அளவு கை உதவி, வாய் உதவி செய்யலாம். சிலருக்கு பணம் உதவி செய்ய முடியும். சின்ன சின்ன உதவிகள் தேவைப்படுகிறத நம்ம செய்யலாம். அது அவங்களோட வாழ்க்கை பாதையை மாற்றி அமைக்க உதவும், நமக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தது, மனசார எல்லாரையும் பாராட்டுங்கள், வாயார வாழ்த்துங்கள். இது எல்லார்கிட்டையுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு பரந்த மனப்பான்மை உண்டாக ஒரு காரணமாக இருக்கும். லாஸ்ட் ஒன், கடவுள்கிட்ட மனசார தினமும் நன்றி சொல்ல பழகுங்கள். நமக்கு இவ்வளோ நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கிறதுக்காக நன்றி சொல்ல பழகுங்கள். பிறரோட கம்பேர் பண்ணும்போது நம்மளோட வாழ்க்கை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் கம்பேரிசனை பாருங்கள். அன்புடன் சாய்.